ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து டீக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா அப்பா வாங்கிட்டு வந்து ஏத்தப்பழம் இருந்துச்சு. சரி ஏத்தப்பழ பஜ்ஜி போட்டுடலாம் கேரளா ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பழமும் நல்லா பழுத்து இருந்துச்சு. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மோஷன் போகும். குழந்தைங்களுக்கு வந்து வெயிட்டு போடும். ஏத்தப்பழத்து கூட ஒரு காடை முட்டை வேக வச்சு டெய்லியும் காலையில் கொடுத்துட்டு வந்தோன்னா குழந்தைங்க வந்து நல்லா வெயிட் போடுவாங்க. கலர் வந்து க்ளோவாகவும் ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே நல்லா சீராகவும் இருக்கும். டெலிவரிக்கான பேஷண்ட்ஸுங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முட்டையும் ஒரு ஏத்தப்பழமும் கொடுத்தா அவங்களுக்குமே அந்த எலும்புக்கு வந்து நல்ல வலுவு கிடைக்கும். அதனால தான் கேரளாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து இந்த பழமும் ஒரு டசன் முட்டையும் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எலும்பு வலுவாகிறதுக்காக. சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்களுக்குமே இதை கொடுப்பாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் போட்டிருக்கிற இந்த பல பஜ்ஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பழ பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.